ஏங்க சொல்லுங்க. அதாவது ஒரு சிலர் சொல்றாங்க இளைஞர்கள் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு, ஒரு சிலர் சொல்றாங்க அரசியல் எதுக்கு அவங்களுக்குன்னு. பொதுவா இளைஞர்களுக்கு அரசியல் தேவையா? எந்த வயசுல ஓட்டுரிமை கொடுத்தா சிறப்பா இருக்கும்? ஏன்னா நீங்க உளவியல் படிச்சிருக்கீங்க. முன் மூளை புரணி அதுதான் தர்க்க ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அது முழுமையாக வளர்ச்சி அடைய 23 வயது ஆகும். 23 வயசு 21 வயது வரைக்கும் இருந்துச்சு ஓட்டு பண்ணலாம். இப்ப 18 குறைச்சிருக்காங்க. ஆனா மாணவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணும்னு சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே பேச ஆரம்பிச்சாரு. அது அப்பதான் எல்லா கல்லூரிகளுக்கும் போய் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு, விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்தாரு. அது மாதிரி இயற்கை அவரை அழைச்சிக்கிச்சு. இல்லாட்டி அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு பயணிச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட பெரியார் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம். அது இல்லைன்றது வருத்தான். மாணவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அவசியம் வேணும். ஏன்னா அரசியல் நிகழ்வு எல்லாமே பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்தையும் அவசியம் தான். வெளியில போனாலே ரோடு, தண்ணி, மருத்துவம், அப்புறம் விலைவாசி, பிறகு மாணவர்களுக்குரிய கல்வி கட்டணம், தேர்வு, முடிவெடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் போட்டி தேர்வுகள்லாம் என்னென்ன இது நடக்குது அதெல்லாம் பாக்குறோம். இதுக்கு பின்னாடி என்ன வியாபாரம் நடக்குது, அது எத்தனாயிரம் கோடி, அது யாரு நடத்துறா, அந்த இதுல இருந்து எவ்வளவு ஊழல் நடக்குது ஒட்டுமொத்தமாக இருக்க. அதனால மாணவர்கள் அரசியலை தெரிஞ்சுக்கிறோம். நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன் ரொம்ப அருமை. அவரெல்லாம் சொல்றாரு, அவருடைய அனுபவம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சல. அவரு அப்படி முன்னாள் பிஜேபி அவர் மாணவருக்கு அரசியல் தேவை, அவசியம் தேவை, அது விவாதிக்கணும். முன்னாடி அவங்க காலத்துல எல்லாம் விவாதிச்சுட்டு இருந்தாங்க. நான் படிக்கும் போதே கூட வகுப்பறையிலேயே பார்லிமெண்ட், சட்டசபை நடக்கிறது, அரசியல்வாதி ஓட்டு கேட்கறது எல்லாமே இருந்துச்சு. இப்போ மார்க் நோக்கி ஓடதான் குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் எதுக்கு அரசியல் உங்களுக்கு வேடான்னு சொல்றதும், முன்னாடி எல்லாம் டீ கடையில தான் அரசியல் பேசுவாங்க, பேப்பருக்கு அரசியல். இப்ப எல்லாம் இங்க அரசியல் பேச வேண்டாம் என்பது இதெல்லாம் ஒரு ஆமா, அதுவே ஒரு அரசியல் பேசாதே என்பது மக்களை உணர்ச்சி வசப்படுத்துதல். அதுதான் அதிகமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சாதி மதம் சார்ந்து, அதனால வாழ்க்கைக்கு எந்த ஒரு விழுக்காடு கூட அது பயன் இல்லாம தான் இருக்கு. அது தனிப்பட்ட விருப்பங்களா வச்சுக்கலாம். பொதுமைப்படுத்தி அந்த ஹிப்போகாம்பஸ் எல்லாம் அப்படின்னு மூளையை சுருங்கி போறது, அமிக்கலாக அலர்ட்டாவே வச்சிருந்து ஒரு பயத்திலேயே வச்சிருக்கிறது, இதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. அதனால மாணவர்கள், இளைஞர்கள் கண்டிப்பாக அரசியல் விழிப்புணர்வு. நான் சொல்றேன், அரசியல்ங்கிறதே வரலாறோட சேர்ந்து சரியா சொல்ல வெறும் அரசியல் அப்ப நடக்கிறது ஏதோ ஒண்ணு புரிஞ்சு எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற புரிதல் வேணும்னா கண்டிப்பா வரலாறு அறியாதவங்க வரலாறு படைக்க முடியாது. சாதிக்க பிறந்தவன்